தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மத்திய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்கிறார், துணை முதலமைச்சராக பதவியேற்கின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். மத்திய அமைச்சர் சிராக் பாஸ்வான், இவர் ராம்விலாஸ் பாஸ்வானின் மகன், லோக் ஜன் சக்தி தலைவராக உள்ளார். நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து 5 தொகுதிகளில் வெற்றி பெற்றார். தற்பொழுது மத்திய அமைச்சராக உள்ளார். நடைபெற்று முடிந்த பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இவருடைய லோக் ஜன் சக்தி கட்சி 29 தொகுதிகளில் போட்டியிட்டது. 19 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. தற்பொழுது நிதிஷ்குமார் முதலமைச்சராகிறார். துணை முதலமைச்சர் பதவி பாஜகவுக்கு தரப்பட உள்ளது. இந்த சூழ்நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் 3வது பெரிய கட்சியான லோக் ஜன் சக்தி கட்சிக்கும் துணை முதலமைச்சர் பதவி தரப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. நிதிஷ்குமாரை லோக் ஜன் சக்தி கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் சந்தித்து பேசினர். ஆக துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்பட்டால் சிராக் பாஸ்வான் அவர்கள் தன்னுடைய மத்திய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய திட்டமிட்டுள்ளார். ராஜினாமா செய்துவிட்டு அவர் பீகார் மாநில துணை முதலமைச்சர் பதவி ஏற்பார் என்று கூறப்படுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் லோக் ஜன் சக்தி கட்சிக்கு துணை முதலமைச்சர் பதவி தரப்படுவது உறுதி என்று கூறப்படுகிறது. அதே நேரத்தில் சிராக் பாஸ்வான் துணை முதலமைச்சராவது உறுதி என்று கூறப்படுகிறது. முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் சிராக் பாஸ்வான் துணை முதலமைச்சராக பதவியேற்பார் என்று கூறப்படுகிறது. இது லோக் ஜன் சக்திக்கு, அந்த தொண்டர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துள்ளது. பீகாரில் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக லோக் ஜன் சக்தி கட்சி மாறி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.